எல்லா உயிரினங்களுக்கும் உணவு என்பது அத்தியாவசிய தேவையாகவே இருந்து வருகிறது. 5 அறிவு வரை உள்ள விலங்குகளும் உயிரினங்களும் உணவை உண்ணும் பொழுது தன் நன்றியை தெய்வத்திற்கு கூறுவது கிடையாது. ஆனால் 6 அறிவு பெற்ற மனிதன் இதனை மறக்கக்கூடாது என்பதை 5000 ஆண்டுகளுக்கு முன்னரே கூறியுள்ளார்கள். உணவை உட்கொள்வது என்பது ஒரு யக்னமாகவே கருதப்பட்டது. உள்ளே உள்ள ஜீரணிக்கும் நெருப்பை திருப்தி செய்யவே சங்கல்பம் செய்யப்பட்டது. ஓம் பூர்புவஸ்ஸுவஹ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி धियो यो नः प्रचोदयात् தேவசவிதः பிரசுவா சத்யம் த்வர்த்தேன பரிஷிஞ்சாமி அமிர்தோபஸ்தரணமசி. ஓம் பூமிக்கும் சொர்க்கத்திற்கும் மையத்தில் உள்ள புவர்லோகத்தில் வாழ்பவனே, சவிதா என்ற சக்தியால் உயிர் பெற்றவனே, சத்தியமாய் உள்ள உன்னை நான் தண்ணீரால் ஆராதிக்கிறேன் என்று பரிசேஷனம் செய்து இந்த உணவை தந்த அனைத்துக்கும் நன்றி கூறியபடி உட்கொள்வதே பிராமியம் என்கிறது சமஸ்கிருத மொழி. பிராணாய ஸ்வாஹா அபானாய ஸ்வாஹா வியானாய ஸ்வாஹா உதானாய ஸ்வாஹா சமானாய ஸ்வாஹா பிரம்மணே ஸ்வாஹா பிரம்மணிம ஆத்மாமிருதத்வாய அமிர்தாபிதானமசி. தெய்வமே, என்னை படைத்த பிரம்மமே, 5 வகையான வாயுக்கள் என் உடம்பில் உள்ளன. அவை அனைத்தும் சீரோடு இயங்க ஒவ்வொன்றிற்கும் ஒரு வடித்த சோற்று பருக்கையும், அந்த 5 வாயுக்களை அளித்த தெய்வத்திற்கு ஒரு சோற்று பருக்கையும் அளித்து உணவை உட்கொள்கிறான் பிராமணன். இது சமஸ்கிருதத்தில் வடிக்கப்பட்ட மந்திரம். இப்படி வாழும் நெறியை, மனித மன ஒழுக்கத்தை சமஸ்கிருதம் கூறி வந்துள்ளது. சமஸ்கிருதம் 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்து வந்த செவிவழி மொழி என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இந்தியாவின் பல பகுதிகளில் ஆராய்ந்த வல்லுநர்கள் இந்த உண்மையை கூறி வருகிறார்கள். उपाहूतो वाचस्पतिरुपास्मान् वाचस्पतिः क्वयताम् संश्रुतेन जमे महिमा श्रुतेन विराधिषि. இந்தியாவின் தென்பகுதியில் அமைந்துள்ளது கர்நாடக மாநிலம். இந்த மாநிலத்தின் மைய பகுதியில் உள்ளது ஷிமோகா என்று கூறப்படும் சிவமோகா எனும் ஊர். இந்த ஊரின் அருகே அழகாக ஓடும் துங்கா ஆற்றின் வழியே சென்றால் சிறிது தூரத்தில் 2 கிராமங்கள் நம்மை அதிசயத்தில் ஆழ்த்துகின்றன. ஒன்று ஹொசஹல்லி, மற்றொன்று மட்டூர். இவ்விரண்டு கிராமங்களும் துங்கா ஆற்றின் இருபுறமும் அமைந்துள்ளன. எல்லா கிராமங்களைப் போலத்தானே இந்த கிராமங்களும் உள்ளன. இதில் ஆச்சரியப்படும்படி என்ன உள்ளது என்று நீங்கள் கேட்பது எங்களுக்கு புரிகிறது. அதற்கு விடை காண நாம் இந்த குறும்படம் உள்ளே செல்வோமா? வேதம் என்பது அறிவு என்றும் ஒப்புக்கொள்ளப்படும். எந்த அறிவும் வேதமாகவே கருதப்படுகிறது. நீ இப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால்
இது என்ன வேத வாக்கா, நான் அப்படியே ஒப்புக்கொள்வதற்கு என்று கூறுவார்கள். உண்மைதான். வேதம் என்பது ஆராய்வதற்கு அல்ல, அதன்படியே நடப்பதற்கு. இதை புரிந்து வாழ்ந்து வருகிறார்கள் பொசஹல்லி மற்றும் மட்டூர் கிராம மக்கள். அழகான துங்கா நதிக்கரையின் இருபுறமும் அமைந்துள்ள இவ்விரு கிராமங்களே பொசஹல்லி மற்றும் மட்டூர் ஆகும். சமஸ்கிருத மொழியின் இனிய உச்சரிப்பு எப்பொழுதும் காற்றில் பவனி வந்தபடி இருப்பதே இந்த இரண்டு கிராமங்களின் விசேஷமாகும். प्रत्येकस्य भाषायाः 4 सोपानानि श्रवणं सम्भाषणं पठनं लेखनम् इति. अतः यया भाषया तत्र सम्भाषणं करणीयं प्रथमं तत् श्रोतव्यम्, अनन्तरं सम्भाषणं. पठनं लेखनं किञ्चित् विलम्बेन अपि शक्यते. अतः अत्र श्रवणस्य सम्भाषणस्य अवकाशः अस्ति. पठनं लेखनं शालां गत्वा अभ्यासं कुर्वन्ति. अत्र एका प्रतिष्ठानं विद्यते, तस्याः नाम सच्चिदानन्दवेदवेदान्तपाठशाला इति. अत्र वेदस्य तथा शास्त्रस्य तथा च संस्कृतस्य अध्ययनं सर्वं क्रियते. अत्र 15 जनाः सन्ति विद्यार्थिनः. तथा च अत्र एका शाला विद्यते, शारदाविलास इति. तत्र अन्यजातीयानां तथा ब्राह्मणजातीयानाम् अस्मदीयानाम् अन्येषामपि सर्वेषां संस्कृतभाषायाः ज्ञानं दीयते. ते तत्र गत्य संस्कृतम् अधीत्य सर्वथा प्रचलन्ति. तथा च अत्र श्रावणमासे तथा भाद्रपदमासे चैत्रमासे एवं सप्ताहो वा एवं 7 दिनानां मध्ये एकः कार्यक्रमः तथा च अन्यथा 10 दिवसस्य कार्यक्रमः एवं प्रचलति. तत्रापि संस्कृतस्य उत्तेजनं दीयते तथा संस्कृतस्य सम्भाषणादिकमपि प्रचलति. இந்த ஊர் ಎಲ್ಲ ಕೃಷಿ ಅವಲಂಬಿಸಿರ್ತಾರೆ. ಕೃಷಿಗೆ ಅವಲಂಬಿಸಿ ಎಲ್ಲ ಜೀವನ பண்ணுறா. வேதாத்தியனம், தேவர பூஜை, ஹோம உபாசனம் இத்தியாதிகளை அனுஷ்டானம் பண்ணுறா. இங்கே சாஃப்ட்வேர் இன்ஜினியரும் இருக்காரு, அங்கே வேலை பேச இருக்க எல்லாரும் இருக்காரு. சாதாரண பிராமண குடும்பம் ஒரு எழும்பித குடும்பம் இருக்கிறது. ಜನಸಂಖ್ಯೆ ஒரு 300-400 இருக்கலாம். सच्चित् सुखं परमहंसगतिं तुरीयम् यत् स्वप्नजागर सुषुप्तिमवैति नित्यम् तद्ब्रह्म निष्कलमहं न च भूतसङ्गः. வேதங்களும் அதில் உள்ள விளக்கங்களும் ஒன்றாக இருந்தாலும் அவற்றினை தன் வாழ்வியலுக்கு ஏற்றபடி மாற்றி வரும் சமுதாயம் இவ்வுலகில் இருந்தாலும் இங்கே இந்த இரு கிராமங்களில் சற்றும் மாறாமல் காணப்படுகின்றன. சிதைந்து போன நம் பழமைமிகு பழக்க வழக்கங்கள் இங்கே புத்துயிர் பெற்று விளங்குகின்றன. நாகரிகம் என்ற பெயரால் சாக்கடையில் தள்ளப்பட்ட சமுதாயம் சீர்குலைந்து போய்விட்டதே என்று ஏங்கி தவித்த உள்ளங்கள் மகிழ்ந்திட பொசஹல்லியும் மட்டூரும் விளங்குகின்றன. சமஸ்கிருதம் என்ற சொல்லின் பொருள் ஒன்றாய் சேர்ப்பது, கட்டுவது, அமைப்பது என்றாகும். நார்வீஜியன் மொழியில் சம்மேன்ஸ் கெஜேர் என்றும் ஆப்பிரிக்க மொழியில் சாம்ஸ்கெர் என்றும் இதே அர்த்தத்தை தான் தருகின்றன. மனுஸ்மிருதி, மகாபாரதம் இவ் இரண்டிலும் சுத்திகரிக்கப்பட்ட மொழியாகவே சமஸ்கிருதத்தை கூறுகின்றன. என்ற மொழி இந்து மதத்தினருக்கு புனிதமான மொழியாகவும் புத்த ஜைன மதத்திற்கு தத்துவ மொழியாகவும் விளங்குகிறது. சமஸ்கிருத மொழியில் வேதம் படிப்பதும்
உச்சரிப்பதும் வழக்கமாக கொண்ட இந்துக்கள் இங்கே பேசவும் செய்கிறார்கள். பிற மொழியில் எப்படி பேசுகிறோமோ அதே போல இங்கே சமஸ்கிருதத்தை வீட்டு மொழியாக சரளமாக பேசி வருகிறார்கள். விஜயநகர சாம்ராஜ்யத்தை ஆண்ட கிருஷ்ணதேவராயர் சமஸ்கிருத வல்லுநர்களுக்கு இந்த கிராமத்தை பரிசாக தந்தார் என்கிறது சரித்திரம். அன்று முதல் இன்று வரை இந்த கிராம காற்று சமஸ்கிருத நறுமணத்தை வீசிக்கொண்டுதான் வருகிறது. சமஸ்கிருதம் என்பது வெறும் சடங்கு மொழி அல்ல, அது ஒரு சரித்திர மொழி. சமஸ்கிருதம் வெறும் பக்தி மொழி அல்ல, பல மொழிகளுக்கு அது பண்பாட்டு மொழி. சமஸ்கிருதத்தின் விசேஷம் என்னவென்றால் அதற்கென தனி எழுத்து வடிவம் இருந்ததில்லை என்பதேயாகும். செவி வழி வந்த சமஸ்கிருத மொழி தென்னாசியாவின் அநேக எழுத்து வழிகளில் வடிவம் பெற்றுள்ளது. பிராமி, தேவநாகிரி, பெங்காலி, குஜராத்தி, குர்முகி, திபெத்தன், கன்னடம், மலையாளம், தமிழ், தெலுங்கு, ஒரியா, சிங்களம், தாய், பாலினீஸ், ஜாப்பனீஸ் என பல்வேறு வடிவத்தில் சமஸ்கிருதம் எழுதப்பட்டது. இனிமையான இந்த சமஸ்கிருத மொழி இன்றும் சிதையாமல் தன் தெய்வீக நாதத்தை மட்டூர் மற்றும் பொசஹல்லி கிராமங்களில் வீசிக்கொண்டுதான் இருக்கிறது. த்ர்யம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனாத் மிருத்யோர்முக்ஷீய மாம்ருதாத். சமஸ்கிருதம் எனும் ஜீவ நதி இன்றும் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. ஹொசஹல்லி மற்றும் மட்டூர் கிராமங்களில் வெறும் சுற்றுலா என்று நான் இந்த கிராமங்களுக்கு சென்றேன். சமஸ்கிருத சாரலில் நனைந்தேன். நீங்களும் என்னை போல் நனைந்து மகிழ வேண்டாமா?